Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 1 Applications of Matrices and Determinants lesson. Example 1.30 in the video lo solve pannalam. Test for consistency of the following system of linear equations and if possible solve அப்படினு கொடுத்திருக்காங்க. மூணு equation தான் கொடுத்திருக்காங்க நமக்கு. 4x minus 2y plus 6z is equal to 8. X plus y minus 3z is equal to minus 1. 15 minus 3y plus 9z is equal to 21. So first consistency இல்லையா பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து solve பண்ணணும். சரிங்களா? So given முதல்ல எழுதிடலாம். Solution 4x minus 2y plus 6z is equal to 8. X plus y minus 3z is equal to minus 1. 15x minus 3y plus 9z is equal to 21. Number of unknowns எவ்வளோன்னு முதல்ல எழுதிடலாம். Number of unknown வந்து இங்க 3 இருக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் நான் என்ன ஃபார்மேட்டில் மாற்றணும்னா ax is equal to b. இப்போ a b x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். a வேல்யூ கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் 4 minus 2 6 1 1 minus 3 15 minus 3 9. X matrix என்னதுன்னா x y z and B matrix வந்து resultant 8 minus 1 அப்புறம் 21. So augmented matrix என்னன்னு form பண்ணிடலாம். Augmented matrix A B is equal to 4 minus 2 6 1 1 minus 3 15 minus 3 9 8 minus 1 21. So augmented matrix கண்டுபிடிச்சிட்டோம். எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 1 இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருந்தால் கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா R1 இன்டர்சேஞ்சஸ் R2. இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி மாறும்னா 1 1 minus 3 minus 1 4 minus 2 6 8 15 minus 3 9 21. இப்போ நெக்ஸ்ட் என்ன நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா R2 changes R2 minus இங்கே 4 இருக்குது. ஸோ 4 times of R1 அதே தான் R3க்கும். R3 changes R3 minus 15 times of R1. Clear? இப்போ இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ R2 minus 4 times of R1. R2 எழுதுங்க 4 minus 2 6 8 minus 4 times of R1. அப்போ 4 minus 12 minus 4 மைனஸ்னால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? 0 minus 6 18 12. R3 minus 15 times of R1. அப்போ R3 முதல்ல எழுதிடுறேன். 15 minus 3 9 21. 15 minus 45 minus 15. இப்போ எல்லாம் மைனஸ் பண்ணும். மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும். 0 minus 18 54 ப்ளஸ் தான். அப்போது 36. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நான் எழுதிட்டேன். அங்கே நம்ம சால்வ் பண்ணதை எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் ஒரு குட்டி சேஞ்ச் என்னன்னா இது பாருங்கள் 6 டேபிளில் இது டிவைட் ஆகிடும். செகண்ட் ரோ R2 சேஞ்சஸ் R2 டிவைடட் பை minus 6. அதே தான் R3யும். R3 சேஞ்சஸ் R3 இஸ் டிவைடட் பை 18 இருக்கு. ஸோ minus 18. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லையா? 1 1 minus 3 minus 1. செகண்ட் ரோ வந்து minus 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 0 minus 6 divided by minus 6 1 18 divided by minus 6 minus 3 12 divided by minus 6 வந்து minus 2. அதே மாதிரி லாஸ்ட் ரோ divided by 18 தான். 0 1 18 3s are அப்போ minus 3 18 2s are so minus 2. இந்த ரெண்டு ரோ இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா R3 changes R3 minus R2. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சும் இல்லை. தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடணும்? 0. ஏன்னா சேம் நம்பர்ஸ் மைனஸ் பண்ணுறோம் நமக்கு 0 ஆகிடும் இல்லையா? ஸோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோமா?
இப்போ நம்பர் ஆஃப் இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்கள். 2 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கா, அப்போ 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏபி அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான். ஆனால் இது ரெண்டுமே அன்னோனுக்கு வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டா? அதாவது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி which is less than 3 number of unknown. number of unknownக்கு கம்மியாக இருந்தால் ஒரு unknown வேல்யூக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணலாம். அப்போ z is equal to t நான் வந்து எடுத்துப்பேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் இப்போ xyz மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x + y - 3 × z is equal to -1. அடுத்தது y - 3z is equal to -2. அடுத்த ரோ இல்லை, and நம்ம ஆல்ரெடி z is equal to t ன்னு எடுத்துட்டோம். அப்போ y - 3 into t is equal to -2. y is equal to -2 -3t ஆன்சர் போகும்போது +3t ன்னு மாறிடும். சரிங்களா? அடுத்தது வந்து x plus y ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x plus y - 3z is equal to -1. z வேல்யூ y வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x plus y value -2 plus 3t minus 3 into z oda value t which is equal to -1. x -2 plus 3t minus 3t is equal to -1. 3t minus 3t cancel. x is equal to -1 plus -2 set பண்ணா +2. Therefore x is equal to 1. So solution set எழுதிடலாமா? மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the solution set is x is equal to 1, y is equal to 3t minus 2. நம்மள பாசிட்டிவ் டேர்ம் முன்னாடி எழுதுறேன், அப்புறம் நெகட்டிவ் எழுதுறேன். அப்புறம் z is equal to t. Understand of the sum எல்லாருக்கும்? Next question பாருங்க, example 1.31 பார்க்கலாம். Test for consistency of the following system of linear equations and if possible solve அப்படி கொடுத்துருக்காங்க. x minus y plus z is equal to -9, 2x minus 2y plus 2z is equal to -18, 3x minus 3y plus 3z is equal to 27. So இந்த மூணு equation நம்ம solve பண்ணும். consistency test நம்ம வந்து பார்த்துடணும். சொல்யூஷன்ல given equation எழுதிடலாம். x minus y plus z is equal to -9, 2x minus 2y plus 2z is equal to -18. அடுத்தது 3x minus 3y plus 3z is equal to +27 ஆன்சர் பண்ணால் -27 ஆகும். ஸோ இந்த மூணு equation எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் unknowns எவ்வளோன்னு எழுதிடலாம். நம்பர் ஆஃப் unknown வந்து 3, xyz வந்து 3. சரியா? இப்போ நான் என்ன ஃபார்மேட்டில் இதை எழுதணும்? ax is equal to b. இப்போ ax ஏவோட வேல்யூ என்ன? 1. கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். 1 - 1 1, 2 - 2 2, 3 - 3 3. x ஓட வேல்யூ unknown matrix x y z. b ஓட வேல்யூ -9 -18 -27. ஸோ ax b என்னன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிடலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? 1 - 1 1, 2 - 2 2, 3 - 3 3, -9 -18 -27. இப்போ இது பாருங்க, 2 - 2 2, இங்கே 1 - 1 1 இன்டூ 2 பண்ணாலே போதும், கேன்சல் ஆகிடும். அதே தான் ரோ 3க்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம். R2 changes R2 minus 2 times of R1. அதே மாதிரி R3 changes R3 minus 3 times of R1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை. 1 - 1 1 -9. செகண்ட் ரோ பாருங்க, 2 -2 1s are 2 0. நீங்கள் வந்து சைடில் செஞ்சு பார்க்கணுன்னே இல்லை, சேம் வேல்யூ. -2 2 1s are 2, minus into minus plus, ஸோ 0. அடுத்தது 0 தான் வரும். 18 இருக்கா? -9 into -2 plus 18, -18 plus 18 இதுவும் 0 ஆகிடும்.
ஸோ எப்படி செகண்ட் ரோ பண்ணுமோ அதே தான் தேர்ட் ரோவும் இன்டூ 3 பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். 3 minus 3 3, ஸோ மைனஸ் பண்ணும்போது 0 0 0, 9 3s are 27, ஸோ அதுவுமே 0 ஆகிடும். இப்போது நமக்கு எக்லான் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்குறோன்னு வைங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்று தான், ரேங்க் ஆஃப் ஏபியும் ஒன்று தான். ஏன்னா நான் ஜீரோ ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அது வந்து நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ரொம்பவே கம்மி. அது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, rank of AB is also 1. சரியா? Therefore rank of A is equal to rank of AB, which is equal to 1, and it is less than number of unknown. Number of unknown வந்து 3. இப்படி இருக்கிறனால நான் 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துப்பேன் இல்லையா? இசட்டுக்கு ஒன்று ஒய்க்கு ஒன்று எடுத்துடலாம். Therefore taking z is equal to t and y is equal to s arbitrarily. இந்த மேட்ரிக்ஸில் x into y into z அப்புறம் ஈக்குவல் டுன்னு எழுதுவோம். அது மட்டும் எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ண x மைனஸ் ஒய் ப்ளஸ் z is equal to -9 இருக்கும். ஆல்ரெடி z வேல்யூ y வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். x minus s plus t is equal to -9. Therefore x is equal to -9 plus s, minus s plus ஆகிடும், plus t வந்து minus t ஆகிடும். Therefore s is equal to positive first, s minus t minus 9. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.